வெல்கம் டு எஸ்டிவி லைஃப். இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு முக்கியமான தலைவரை பற்றி தான் பார்க்க போகிறோம். முன்னாள் முதலமைச்சர், அரசியல்வாதிகளில் முக்கியமான ஒருத்தர். அவர் வாழ்க்கையில் ஜீரோவில் இருந்து கிடையாது, மைனஸில் இருந்து வளர்ந்தவர். இன்னைக்கு நம்பர் 1 தலைவராக இருக்கக்கூடியவர் முத்துவேல் கருணாநிதி. ஜூன் 3, 1924 வருஷத்துலேருந்து ஆகஸ்ட் மாதம் 7ஆம் தேதி 2018 வருஷம் வரைக்கும் வாழ்ந்திருக்காரு. ஆனால் அவர் பிறந்ததுலேருந்து இறப்பு வரைக்குமே அவருடைய வாழ்க்கை வரலாறுங்கிறது சாதாரணமானது கிடையாது. சின்ன சின்ன படிகள்லேருந்து மிகப்பெரிய ஒரு உயரத்துக்கு வளர்ந்தவர். தன்னோட வாழ்நாட்களில் 5 முறை வரைக்கும் முதலமைச்சராக பணியாற்றியவர். கதை எழுதுகிறவர், நாடகத்தை எழுதுகிறவர், கவிதை எழுதக்கூடியவர், இந்த மாதிரி பல ஈடுபாடு கொண்டவர். அப்படிப்பட்ட மேதை அவரான முத்துவேல் கருணாநிதி அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நீங்கள் இந்த சேனலை ஃபர்ஸ்ட் டைம் விசிட் பண்ணிங்கன்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கலைஞர் கருணாநிதி அவர்கள் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய திருக்குவளைங்கிற ஒரு கிராமத்தில் 1924 வருஷம் ஜூன் மாதம் 3ஆம் தேதி பிறந்திருக்காரு. கலைஞர் கருணாநிதி அவர்களுடைய பெற்றோர் பேர்னு பார்த்தோன்னா முத்துவேலர் மற்றும் அஞ்சகம் அம்மாள். கலைஞர் கருணாநிதி அவர்களுக்கு 2 சகோதரிகள் இருந்தாங்க. கலைஞர் கருணாநிதி அவர்கள் தன்னோட ஸ்டார்டிங் ஸ்கூலில் திருக்குவளையில் படிக்கிறாரு. அதுக்கப்புறமா திருவாரூரில் இருக்கக்கூடிய நாட்டாண்மை கழக உயர்நிலைப் பள்ளியில் பள்ளி இறுதி வகுப்பு வரைக்குமே படிக்கிறாரு. அவருக்கு அப்போது தமிழ் ஆசிரியராக இருந்தவங்க சி. லக்குவனார் அவர்கள். ஆனால் பள்ளி இறுதி தேர்வில் கலைஞர் கருணாநிதி அவர்கள் தேர்ச்சி அடையலையாம். கலைஞர் கருணாநிதி அவர்கள் அவரோட ஸ்கூல் லைஃப்ல இருந்தே நாடகம், கவிதை, இலக்கியம் இந்த மாதிரி பல திறமைகளில் ஆர்வம் கொண்டிருந்தார். கலைஞர் கருணாநிதி அவர்கள் அவருடைய வளர்ந்துக்கிட்டு இருக்க வயசில் அவரை சுற்றி இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸை வச்சு திருவாரூர் தமிழ்நாடு தமிழ் மாணவர் மன்றம்ங்கிற பேரில் ஒரு இளைஞர் மறுமலர்ச்சி அமைப்பை 7/7/1944 வருஷத்தில் ஆரம்பிக்கிறாரு. அந்த ஒரு மன்றத்தோட தலைவராக மு. கருணாநிதி அவர்களும் அமைச்சராக கே. வெங்கடாச்சலம் அவர்களும் தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. அந்த ஒரு அமைப்பு இளைஞர்களோட பேச்சாற்றலையுமே எழுத்தாற்றலையுமே வளர்த்துக்கிறதுக்கு மிகப்பெரிய அளவில் உதவுது. அந்த ஒரு விஷயத்தை தொடர்ந்து மாணவநேசன்கிற ஒரு கையெழுத்து பத்திரிகையை ரிலீஸ் பண்ணுறாரு. ரிலீஸ் பண்ணுறது மட்டும் இல்லாமல் அதனை வச்சு இளைஞர்களையுமே இன்னும் மென்மேலும் திரட்டுறாரு. கொஞ்ச காலத்துக்கு அப்புறமா அந்த ஒரு அமைப்பு மாநில அளவில் அனைத்து மாணவர்களின் கழகம்ங்கிற ஒரு அமைப்பு உருப்பெற்றது. கருணாநிதி மற்ற உறுப்பினர்களுடனான சமூக பணியில் மாணவர்கள் சமூகத்தையுமே ஈடுபடுத்துகிறாரு. முரசொலிங்கிற ஒரு துண்டு வெளியீட்டை 1942 வருஷத்தில் ரிலீஸ் பண்ணுறாரு. முரசொலி ஆரம்பித்த 1ஆம் ஆண்டு விழாவிலேயே அன்பழகன், ரா. நெடுஞ்செழியன், மதியழகன் இவங்களை அழைத்து தம் மாணவர் மன்ற அணித்தோழர்களோட கொண்டாடியிருக்காரு. நடுவில் கொஞ்ச காலம் அந்த ஒரு இதழ் தடைப்படுது. அதுக்கு அப்புறமா 1946 1948 மாத இதழாக நடத்தினார். அதை தொடர்ந்து இந்த ஒரு இதழுமே திரும்பவும் தடைப்படுது. அதுக்கப்புறமா 1953 சென்னையில் மாத இதழாக ஸ்டார்ட் பண்ணுறாரு. 1960 வருஷத்தில் அந்த ஒரு இதழை நாளிதழாக மாற்றுறாரு. நீதி கட்சியின் தூணாக கருதப்பட்ட பேச்சாளர் அவர்களான அழகிரிசாமியின் பேச்சால் ஈர்க்கப்பட்ட கருணாநிதி அவர்கள் தன்னோட 14வது வயசுலேயே அரசியல் சமூக இயக்கங்களில் முழுமையாக தன்னை ஈடுபடுத்திக்கிட்டாரு. கலைஞர் கருணாநிதி அவர்கள் தமிழ் அரசியலில் களம் இறங்குவதற்கு உதவிய முதல் பிரதான எதிர்ப்புங்கிறது கள்ளக்குடி ஆர்ப்பாட்டத்தில், அதாவது 1953 வருஷத்தில் ஈடுபட்டதை சொல்லலாம். இந்த ஒரு விஷயம் வட இந்தியாவிலிருந்து ஒரு சிமெண்ட் ஆலை ஒன்றை உருவாக்கிய சிமோகிராம் பிறகு இந்த ஒரு நேம் டால்மியாபுரம்னு மாற்றப்பட்டுச்சு. ஆனால் திமுக கட்சி அந்த ஒரு பேரை திரும்பவும் கள்ளக்குடின்னு தான் மாற்றணும்னு விருப்பப்பட்டது. கருணாநிதி மட்டும் இல்லாமல் அவருடைய ஃப்ரெண்ட்ஸுமே சரி ரயில் நிலையத்தில் இருந்த டால்மியாபுரம்ங்கிற பேரை அழித்தாங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் ரயில் மறியல்லையுமே ஈடுபட்டாங்க. அதை தொடர்ந்து அந்த ஆர்ப்பாட்டத்தில் 2 பேர் வரைக்கும் இறந்து போயிட்டாங்க. கருணாநிதி அவர்களுமே கைது செய்யப்பட்டிருக்காரு. 1957 வருஷத்தில் திமுக ஹிந்தி எதிர்ப்பு மாநாட்டில் தமிழ்நாட்டில் சென்ட்ரல் கவர்மெண்ட்டால் ஹிந்தி திணிக்கப்படுவதை வன்மையாக எதிர்ப்பதற்காக ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கு. அக்டோபர் மாதம் 13ஆம் தேதி 1957 வருஷம் அன்றைய நாளை ஹிந்தி எதிர்ப்பு நாளாக பெரும்பாலான மக்களோட அமைதியான முறையில் கடைபிடிக்கப்பட்டது மட்டும் இல்லாமல் அது ஒரு முடிவாகவும் எடுக்கப்பட்டிருக்கு. இந்த போராட்டத்தை தலைமை தாங்கியவர் நம்ம கலைஞர் கருணாநிதி அவர்கள் தான். சென்ட்ரல் கவர்மெண்ட்டையே எதிர்த்து, ஹிந்தி திணிப்பதை எதிர்த்து, இது ஒரு மொழி போராட்டம், எங்களோட பண்பாட்டை பாதுகாக்கிறதுக்காக, இது என்னோட மக்களோட தன்மானம், அது மட்டும் இல்லாமல் எங்கள் கட்சியோட அரசியல் கொள்கையாகவும் இருந்திருக்கு.
அது மட்டும் இல்லாமல் ஹிந்திங்கிறது ஒரு ஹாஸ்டல்ல இருந்து எடுக்கக்கூடிய உணவு, இங்கிலீஷ்ன்றது ஒருவர் சொல்ல சொல்ல சமைக்கப்பட்ட உணவுன்னு சொல்லப்படுது. ஆனால் தமிழ் மொழிங்கிறது குடும்பத்தோட தேவை அறிந்து விருப்பம் அறிந்து ஊட்டமளிக்கக்கூடிய தாயிடமிருந்து பெறப்பட்ட உணவாகவுமே முழக்கமிட்டாரு கலைஞர் கருணாநிதி அவர்கள். 1963 வருஷத்துல அக்டோபர் மாதம் ஹிந்தி எதிர்ப்பு மாநாடு சென்னையில் கூட்டப்பட்டிருக்கு. இந்த ஹிந்தி திணிக்கிறத சென்ட்ரல் கவர்மெண்ட் புரிஞ்சுக்கல. அந்த ஒரு விஷயத்தை உணர்த்தும் விதமாக இந்திய அரசியலமைப்பு தேசிய மொழிகள் சட்ட எரிப்பு போராட்டம் நடத்துவதற்காக மாநாட்டில் தீர்மானிக்கப்பட்டுச்சு. அதன்படி நவம்பர் 16 அன்று அண்ணாதுரையும் நவம்பர் 19 அன்று கருணாநிதி அவர்களுமே கைது செய்யப்பட்டிருக்காங்க. அதை தொடர்ந்து 25 நவம்பர் 1963 வருஷத்துல உயர்நீதிமன்றம் ஆணையால இவங்க ரிலீஸ் பண்ணப்பட்டிருக்காங்க. முன்னாள் முதல்வரான திரு மு கருணாநிதி அவர்கள் சாதாரணமாக முதல்வராகல, அவர் வகித்த பதவிகள் பல. 1960 வருஷத்துல திமுகவோட பொருளாளராக தேர்ந்தெடுக்கப்பட்டு 1969 வருஷம் வரைக்குமே அந்த பதவியை வகித்தாரு. அதை தொடர்ந்து 1969 வருஷத்துல திமுகவோட தலைவரா கலைஞர் கருணாநிதி அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டு அவருடைய மறைவு வரைக்கும் 50 ஆண்டுகள் வரைக்குமே அந்த பதவியை வெற்றிகரமாக வகித்திருக்காரு. அடுத்ததாக சட்டமன்ற உறுப்பினராக பார்த்தோம்னா போட்டியிட்ட அனைத்து தேர்தல்களையுமே வெற்றி பெற்றவரா நம்ம சொல்லலாம். 1957 வருஷம் சுயேட்சையாகவும் மற்ற அனைத்து தேர்தல்களையும் சரி திமுக வேட்பாளராக போட்டிட்டு இருக்காரு. மேலவை உறுப்பினரானதுனால 1984 வருஷம் நடந்த தேர்தலில் இவர் போட்டியிடலை. அந்த வகையில் குளித்தலை, தஞ்சாவூர், சைதாப்பேட்டை, அண்ணாநகர், துறைமுகம், சேப்பாக்கம், திருவாரூர் இந்த மாதிரி இவர் வெற்றி பெற்ற இடங்களை சொல்லிக்கிட்டே போகலாம். அந்த வகையில் முக்கியமான ஒரு விஷயம் சொல்லணும்னா 2016 வருஷத்தில் பன்னீர்செல்வம் அவர்களோட அதாவது அதிமுகவோட போட்டிட்டு இருக்காரு. அதில் 53,107 மட்டும் இல்லாமல் 68,366 வாக்குகள் எடுத்து மாநிலத்திலேயே அதிக வாக்கு வித்தியாசத்தில் இவர் வெற்றி பெற்றிருக்காரு. அடுத்ததாக இலங்கை தமிழருக்காக கருணாநிதியும் சரி அன்பழகனும் தன்னோட சட்டமன்ற உறுப்பினர் பதவியவே விலகியிருக்காங்க. அடுத்து வந்த சட்டமேலவை தேர்தலில் கருணாநிதி அவர்கள் சட்டமேலவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு. 1962 வருஷத்துக்கு அப்புறமா அமைந்த 3வது சட்டப்பேரவையில் ரா நெடுஞ்செழியன் அவர்கள் எதிர்க்கட்சி தலைவராகவும் மு கருணாநிதி அவர்கள் எதிர்க்கட்சி துணைத் தலைவராகவும் இருந்திருக்காரு. 1967 வருஷம் திமுக ஆட்சியை பிடித்த பின்னாடி KN அண்ணாதுரை அவர்கள் தலைமையில் அமைக்கப்பட்ட அமைச்சரவையில் பொதுப்பணித்துறை அமைச்சராக மு கருணாநிதி அவர்கள் பதவி வகிச்சிருக்காரு. இதை தொடர்ந்து முதல் முறையாக முதலமைச்சராக காலெடுத்து வைக்கிறாரு. அதாவது 1969 வருஷத்திலிருந்து 1971 வருஷம் வரைக்கும், அதாவது KN அண்ணாதுரை அவர்களுடைய மறைவுக்கு பின்னாடி முதல் முறையாக ஆட்சியை பிடிக்கிறாரு மு கருணாநிதி அவர்கள். அதை தொடர்ந்து 1971 1976 வருஷம் வரைக்கும் 2வது முறையாக முதலமைச்சராக பதவி வகிக்கிறாரு. அதுக்கடுத்ததாக 1989 வருஷத்திலிருந்து 1991 வருஷம் வரைக்கும், அதாவது MG ராமச்சந்திரன் அவர்களுடைய மறைவுக்கு பின்னாடி 3வது முறையாக ஆட்சியை பிடிக்கிறாரு. அதுக்கடுத்ததாக 1996 வருஷத்திலிருந்து 2001 வருஷம் வரைக்கும் 4வது முறையாகவும், 2006 வருஷத்திலிருந்து 2011 வருஷம் வரைக்கும் 5வது முறையாகவும் 5 முறை வரைக்குமே முதலமைச்சராக பதவி வகிச்சிருக்காரு மு கருணாநிதி அவர்கள். கலைஞர் கருணாநிதி அவர்களுடைய ஆட்சி நிர்வாக நேரத்தில் மாநிலத்தோட வளர்ச்சிக்காக கிராமப்புறங்களில் ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக இலவச காப்பீட்டு திட்டங்கள் பெரும்பாலும் கொண்டு வந்திருக்காரு. அதை தொடர்ந்து தொழில்மயமாக்குதலுக்கான நடவடிக்கைகள் போன்ற பலவற்றையுமே மேற்கொண்டிருக்காரு. இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியை இன்னும் வளர்க்கும் விதமாக அவருடைய பதவி காலத்தில் டைடல் பார்க்கையுமே ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. இந்த ஐடி பார்க்கை ஸ்டார்ட் பண்ணுறதை தொடர்ந்து உரக்கடத்தில் புதிய உழுவை உற்பத்தி செய்யும் செல்லையுமே ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. இந்த திட்டத்துக்கு கீழே தான் மஹிந்திரா, நிசான்கிற கம்பெனிஸ் நிறைய வேலை பார்த்துட்டு இருக்கு. 1972 வருஷத்தில் விவசாயிகள் போராட்டத்தில் திமுகவினர் வன்முறையில் ஈடுபட்டிருக்காங்க. 1976 வருஷத்தில் மு கருணாநிதியோட ஆட்சி வீராணம், ஊழல் புகார், லஞ்சத்தை காரணம் காட்டி கலைக்கப்பட்டு ஆளுநர் ஆட்சி அமல்படுத்தப்பட்டது. 1973 வருஷத்தில் மிசா, 1975 வருஷம் ஜூன் மாதத்தில் நெருக்கடி கால அறிவிப்பை அப்பொழுதைய இந்திய பிரதமராக இருந்த திருமதி இந்திரா காந்தி அவர்கள் அமல்படுத்தியிருக்காங்க. இதை தொடர்ந்து 1977 வருஷத்தில் அவசர நிலை முடிஞ்சதுக்கு அப்புறமா மதுரைக்கு முன்னாள் பிரதமர் இந்திரா காந்தி அவர்கள் வந்தபோது திமுக கட்சிக்காரவங்க இந்திரா காந்தி அவர்களை அதிக அளவில் கடுமையாக தாக்கினதாக சொல்லப்படுது. அதை தொடர்ந்து அவங்க சென்னைக்கு வந்த போதுமே அவங்க வன்முறையில் ஈடுபட்டதாகவும் சொல்லப்படுது. காங்கிரஸை கடுமையாக எதிர்த்த கருணாநிதி அவர்கள் பின்னாடி காலத்தில் அந்த ஒரு கட்சியில் கூட்டணி வச்சது, அதாவது தொடக்க காலத்தில் பிஜேபியை கடுமையாக எதிர்த்த கருணாநிதி அவர்கள் பிற்காலத்தில் அதனோட கூட்டணி வைத்து கொண்டது பொதுமக்கள் கிட்ட, குறிப்பாக மீடியா பிளாட்ஃபார்மில் மிகப்பெரிய அளவில் விமர்சனத்துக்கு உள்ளானுச்சு. தமிழக சட்டப்பேரவையில் 1977 வருஷத்துலேருந்து 1983 வருஷம் வரைக்கும்
சட்டப்பேரவையோட எதிர்க்கட்சி தலைவராக இருந்திருக்காரு கருணாநிதி அவர்கள். கருணாநிதி அவர்களுடைய குடும்பம்னு பார்த்தோன்னா பத்மாவதி, தயாளு அம்மாள், ராசாத்தி அம்மாள் இவங்களுடைய மனைவியர்கள். பத்மாவதி அவர்கள் 12/4/1948 வருஷத்துல மறைஞ்சிட்டாங்க. அவங்களுடைய மகன் தான் முத்து. அடுத்ததாக தயாளு அம்மாள் இவங்களுடைய பிள்ளைகள்னு பார்த்தோன்னா அழகிரி, ஸ்டாலின், செல்வி, தமிழரசு. அடுத்ததாக ராசாத்தி அம்மாள்னு பார்த்தோன்னா அவங்களுடைய மகள் கனிமொழி. கலைஞர் கருணாநிதி அவர்கள் ஸ்டார்டிங்கில் நான் வெஜிடேரியனாக இருந்தாலுமே பிறகு தன்னோட வாழ்க்கையில் ஏற்பட்ட சில சம்பவங்களால அது மட்டும் இல்லாமல் தனக்கு பிடிச்ச மாதிரி வெஜிடேரியனாக மாறிக்கிட்டாரு. கலைஞர் கருணாநிதி அவர்கள் அரசியல் பணிகளையும் சரி எழுத்து பணிகளையுமே எந்த ஒரு ரெஸ்ட்டும் இல்லாமல் முடித்ததற்கு காரணம் என்னன்னு பார்த்தோன்னா அவர் டெய்லி எடுத்துக்கிட்ட யோகா எக்ஸசைஸ், அதை தொடர்ந்து வாக்கிங், இந்த மாதிரி அவரை எப்போதுமே ஆரோக்கியமாக வச்சுக்கிட்டு இருப்பாராம். முன்னாள் முதல்வரான கலைஞர் கருணாநிதி அவர்கள் 75 திரைப்படங்களுக்கு மேலே கதை, திரைக்கதை, வசனம் எழுதியிருக்காரு. அதை தொடர்ந்து 15 நாவல்களையும் 20 நாடகங்களையும் 15 சிறுகதைகளையும் 210 கவிதைகளையுமே படைச்சிருக்காரு. கலைஞர் கருணாநிதி அவர்கள் நண்பனுக்கு உடன்பிறப்பேங்கிற ஒரு தலைப்பில் 7000க்கும் மேற்பட்ட மடல்களை எழுதியிருக்காரு. கரிகாலன்ற பேரில் கேள்வி பதில எழுதியிருக்காரு. இதை தவிர இவர் வேலை பார்த்துருக்க இதழ்களில் எண்ணற்ற தலையகங்களை எழுதியிருக்காரு. மொத்தமாக 178 நூல்கள் வரைக்குமே ரிலீஸ் ஆகியிருக்கு. தன்னோட 20 வயசில் ஜூபிட்டர் பிக்சர்ஸில் திரைக்கதை எழுத்தாளராக ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. அவர் எழுதின முதல் படம்ங்கிறது ராஜகுமாரி. இந்த ஒரு படத்தில் மிகப்பெரிய அளவில் ஹிட்டாக ஒரு திரைக்கதை எழுத்தாளர் போன்ற திறமைகளை அவர் பல திரைப்படங்களுக்கு விரிவுபடுத்தியிருக்காரு. அதை தொடர்ந்து 60 படங்கள் வரைக்குமே வேலை பார்த்திருக்காரு கலைஞர் கருணாநிதி அவர்கள். நாள் முதல்வரான கலைஞர் கருணாநிதி அவர்கள் எழுதின நாடகங்கள்னு பார்த்தோன்னா அனார்கலி, உதயசூரியன், உன்னைத்தான் தம்பி, இளைஞன் குரல், ஒரே முத்தம், காகிதப்பூ, சாக்ரட்டிஸ், சாம்ராட் அசோகன், நாடக காப்பியமான சிலப்பதிகாரம், சேரன் செங்குட்டுவன், திருவாளர் தேசியம்பிள்ளை, தூக்குமேடை, நச்சுக்கோப்பை, நான்மணி மாலை, நானே அறிவாளி, பரதயானம், பரபிரம்மன், பலிபீடம் நோக்கி, பரபிரம்மன், பலிபீடம், பிரேத விசாரணை, புனித ராஜ்யம், மணிமகுடம், மகான் பெற்ற மகன், மந்திரி குமாரி, வாழ முடியாதவர்கள், இந்த மாதிரி சொல்லிக்கிட்டே போகலாம். கலைஞர் கருணாநிதி அவர்கள் இயற்றிய வரலாற்று புனைவுகள்னு பார்த்தோன்னா ரோமாபுரி பாண்டியன், தென்பாண்டி சிங்கம், பாயும்புலி, பண்டார வன்னியன், பொன்னர் சங்கர். கலைஞர் கருணாநிதி இயற்றிய புதினங்கள்னு பார்த்தோன்னா ரத்தக்கண்ணீர், திராவிட பனை திருச்சி, ஒரே ரத்தம், சுருளிமலை, புதையல், வான்கோழி, வெள்ளிக்கிழமை. இவர் இயற்றிய குறும்புதினங்கள்னு பார்த்தோன்னா அரும்பு, சாரப்பள்ளம் சாமுண்டி, நடுத்தரு நாராயணி, பெரிய இடத்து பெண். இவர் இயற்றிய சிறுகதை தொகுதிகள்னு பார்த்தோன்னா ஒரு மரம் பூத்தது சிறுகதைகள், கண்ணடக்கம், 1957 திராவிட பண்ணை திருச்சி, கண்ணடக்கம், நெருப்பு, வேணியல் காதலன், நடுத்தரு நாராயணி, அமிர்தமதி ஆகிய கதைகள் அடங்கியதை சொல்லலாம். கலைஞர் கருணாநிதியின் சிறுகதைகள் 1977, 82, 91 ரிலீஸ் ஆனது. கிழவன் கனவு, சங்கிலிச்சாமியார், தப்பிவிட்டார்கள், தாய்மை, தேனலைகள், நலாயினி, பழக்கூடை, 16 கதையினிலே, பிள்ளையோ பிள்ளை, மூகாவின் சிறுகதைகள், முடியாத தொடர்கதை, வாழ முடியாதவர்கள். கலைஞர் இயற்றிய சிறுகதைகளோட பட்டியலை பார்த்தோன்னா அணில் குஞ்சு, அபாகிய சிந்தாமணி, அமிர்தமதி, ஐயோ ராரா, ஆட்டக்காவடி, ஆதரிக்கிறார், ஆலமரத்து புறாக்கள், ரகசியம், எழுத்தாளர் ஏகலைவன், ஏழை, ஒரிஜினலில் உள்ளபடி, கங்கையில் காதல், கடைசி கட்டம், கண்டதும் காதல் ஒழிக, கண்ணடக்கம், காசா லேசா, காதல் கடிதம், காந்தி தேசம், கிழவன் கனவு, குப்பை தொட்டி, சங்கிலிச்சாமி, சந்தனக்கிண்ணம், சபலம், சித்தார்த்தன் சிலை, சீமான் வீட்டு சீக்காளி, சுமந்தவள், செத்தவள் கதை, தப்பவில்லை, தப்பிவிட்டார்கள், தாய்மை, திடுக்கிடும் கதை, தொடர்கதை, தொத்துக்கிளி, நலாயினி, நந்தியூர் நரியப்பன், நரியூர் நந்தியப்பன், நுனிக்கரும்பு, நெருப்பு, பனங்குழை, பாலைவன ரோஜா, பிரேத விசாரணை, பிள்ளையோ பிள்ளை, புகழேந்தி, புரட்சிப்படம், பெற்ற பிள்ளையை விற்ற தாய், மயிலிறகு, மலரவில்லை, முத்தாரம், 300 ரூபாய், வாழ முடியாதவர்கள், விஷம் இனிது, வேணியின் காதலன். கவிதை தொகுதிகள்னு பார்த்தோன்னா அண்ணா கவியரங்கம், கலைஞரின் கவிதைகள், கலைஞரின் திரை இசைப்பாடல்கள், கவியரங்கின் கலைஞர், கவிதையல்ல கவிதை மழை 3 தொகுதிகள், காலப்பேழையும் கவிதை சாவியும், முத்தாரம், வாழ்வினும் பாதையில். கலைஞர் கருணாநிதி அவர்கள் உரை எழுதிய நூல்கள்னு பார்த்தோன்னா திருக்குறளுக்கு உரை எழுதியிருக்காரு, சங்க தமிழுக்கு, தொல்காப்பிய பூங்காவுக்கு எழுதியிருக்காரு. கருணாநிதி இயற்றிய இலக்கிய மறுபடைப்புகள்னு பார்த்தோன்னா குறளோவியம், சிலப்பதிகாரம், தாய், பூம்புகார். கலைஞர் கருணாநிதி அவர்கள் அவருடைய வாழ்க்கை வரலாற்றை நெஞ்சுக்கு நீதிங்கிற ஒரு தலைப்பில் தினமணி கதிர், முரசொலி, குங்குமம் ஆகிய இதழ்களில் ஒரு தொடர்கதையாக எழுதியிருக்காரு. அதுக்கப்புறமா அந்த ஒரு கட்டுரை தொடர அதே பேரில் 4165 பக்கங்களில் 6 பாகங்களை கொண்ட நூலாக ரிலீஸ் ஆனிச்சு.
பேட்டிகள்னு பார்த்தோன்னா கையில் அள்ளிய கடல், சொற்பொழிவுகள்னு பார்த்தோன்னா தலைமையுரை பாரி நிலையம் சென்னையில் நடந்துச்சு. போர் முரசு மேடையிலே வீசிய மெல்லிய பூங்காற்று, பெரியார் பிறவாதிருந்தால். அவர் இயற்றிய கட்டுரைகள்னு பார்த்தோன்னா அகிம்சா மூர்த்திகள், அள்ளி தர்பார், 6 மாத கடுங்காவல், இந்தியாவில் ஒரு தீவு, இளைய சமுதாயம் எழுகவே, இருளும் ஒளியும், இலங்கை தமிழா இது கேள், இனமுழக்கம், உணர்ச்சி மாலை, உண்மைகளின் வெளிச்சத்தில், உரிமையின் குரலும் உண்மையின் தெளிவும், கருணாநிதியின் வர்ணனைகள் 1952 கருணாநிதி பதிப்பகத்தில் சென்னையில் ரிலீஸ் ஆயிருக்கு. களத்தில் கருணாநிதி, சரித்திர திருப்பம், சுழல் விளக்கு, மயிலிறகு, மலரும் நினைவுகள், முத்துக்குவியல், பூந்தோட்டம், பெருமூச்சு, பேசுங்களை வளர்ப்போம், பொன்னாரம், தலைத்தாளாச்சிங்கம் தந்தை பெரியார், திராவிட சம்பத்து, துடிக்கும் இளமை, நாடும் நாடகமும், யாரால் யாரால் யாரால், விடுதலை கிளர்ச்சி, பேசும் கலை வளர்ப்போம். சிறு குறிப்புகள்னு பார்த்தோன்னா சிறையில் பூத்த சின்ன சின்ன மலர்கள், வைரமணிகள், கலைஞரின் சிந்தனை சிதறல்கள், கலைஞரின் நவமணிகள், சிந்தனை ஆழி, கருணாநிதியின் கருத்துரைகள், கலைஞரின் கருத்துரைகள், கலைஞரின் குட்டி கதைகள், கலைஞரின் உவமை களஞ்சியம், கலைஞரின் சொல்நயம், கலைஞரின் சின்ன சின்ன மலர்கள், கலைஞரின் முத்தமிழ், கலைஞர் உரையில் கண்டெடுத்த முத்துக்கள், கலைஞரின் உவமை நயங்கள், கலைஞரின் முத்துக்குவியல், கலைஞரின் நவமணிகள். கலைஞர் இயற்றிய கதை வசனம்னு பார்த்தோன்னா பராசக்தி மலர், மனோகரா, நாம், திரும்பிப்பார். பயண கட்டுரைன்னு பார்த்தோன்னா இனியவை 20. கலைஞர் எழுதிய கடிதங்கள்னு பார்த்தோன்னா 1986 1996 வரைக்கும், அதாவது கலைஞர் கடிதம் தொகுதி 1 12 வரைக்கும் எழுதியிருக்காரு. சட்டமன்ற உரைகள்னு பார்த்தோன்னா 1957 வருஷத்துலேருந்து 2018 வரைக்குமே கருணாநிதி அவர்கள் சட்டமன்றத்தில் ஆற்றிய உரைகள் 12 தொகுதிகளாக ரிலீஸ் ஆகியிருக்கு. உலக கலைப்படைப்பாளிங்கிற விருதை 2009 நடந்த அகில இந்திய திரைப்பட தொழிலாளர்கள், அதாவது பெப்சி மாநாட்டில் கருணாநிதி அவர்களுக்கு வழங்கப்பட்டுச்சு. கருணாநிதி 1970 பாரிஸில் நடந்த உலக தமிழ் மாநாட்டில் ஒரு கௌரவ உதவி பதவியாளராக இருந்திருக்காரு. 1987 மலேசியாவில் நடந்த உலக தமிழ் மாநாட்டை தொடங்கி வச்சிருக்காரு. அடுத்ததாக 2010 உலக தமிழ் செம்மொழி மாநாட்டின் அதிகாரப்பூர்வமான கருப்பொருள் பாடலை உருவாக்கக்கூடிய பொறுப்பையுமே ஏற்றிருக்காரு. அதன்படி சிறந்த முறையில் அந்த ஒரு பாடலையுமே எழுதியிருக்காரு. அதற்கு மியூசிக் டைரக்ஷன் பார்த்தோன்னா இசைப்புயல் ஏ.ஆர். ரஹ்மான் அவர்கள் தான். கருணாநிதி அவர்களுடைய சிலையை திறந்து வச்சிருக்காங்க சோனியா காந்தி அவர்கள். 2016 சுவாச கோளாறு காரணமாக அவதிப்பட்டு வந்த கருணாநிதி அவர்கள் ட்ரக்கியாஸ்டமிங்கிற ஒரு சிகிச்சையில் மேற்கொள்ளப்பட்டுச்சு. இதனால் குறிப்பிட்ட காலத்திற்கு ஒரு முறை அதை மாற்றுவதற்காக மருத்துவமனைக்கு சென்று உடலை பரிசோதித்து வந்துட்டு இருந்திருக்காரு. அதற்கு பின்னாடி கருணாநிதி அவர்கள் உடல் நலத்தில் வயது காரணமாக நலிவு ஏற்பட்டுள்ளது. அது மட்டும் இல்லாமல் கிட்னிலையுமே இஷ்யூ ஏற்பட்டு அந்த ஒரு தொற்றின் காரணமாக காய்ச்சல் ஏற்பட்டிருக்கு. இதுதான் அந்த தனியார் மருத்துவமனையிலுமே சொல்லியிருக்காங்க. அதுக்கு பின்னாடி 24 மணி நேரமும் மருத்துவர்கள் அடங்கிய ஒரு குழுவை வச்சு கருணாநிதி அவர்களை வீட்டிலேயே கண்காணித்து வந்திருக்காங்க. அதுக்கப்புறமா கருணாநிதி அவர்களுடைய உடல் நலிவு அதிகமானதை தொடர்ந்து ஜூலை 27 2018 நள்ளிரவில் இவரை சென்னையில் உள்ள ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறமா ஜூலை 29 2018 கருணாநிதி அவர்களுடைய உடல்நிலைங்கிறது பின்னடைவு ஏற்பட்டதாக மருத்துவமனையில் சொல்லப்பட்டுச்சு. அதுக்கு பின்னாடி கருணாநிதி அவர்களுடைய உடல்நிலையில் முன்னேற்றம் ஏற்பட்டதாகவும் சொல்லப்பட்டுச்சு. ஆனால் அதே நிலையில் ஆகஸ்ட் 6 2018 அவருடைய உடல்நிலை தொடர்ந்து மோசமாகவும் ஆரம்பிச்சது. ரொம்பவும் மோசமான நிலையில் எந்த ஒரு சிகிச்சையும் பலன் இல்லாமல் ஆகஸ்ட் மாதம் 7 2018 எந்த ஒரு சிகிச்சையுமே பலன் இல்லாமல் உலக தமிழ் மக்கள் எதிர்பார்க்காத நிலையில் சென்னையில் காலமானார். இந்த ஒரு விஷயம் தமிழக மக்களுக்கு மிகப்பெரிய இழப்பையை கொடுத்துச்சு. தமிழக மக்களுக்கு ஏற்பட்ட இழப்புங்கிறது சின்னது கிடையாது. ஒரு சிறந்த முதல்வரை இழந்திருக்கோம், சிறந்த கலைஞரை இழந்திருக்கோம். அதன் காரணமாகவே கருணாநிதி அவர்களுடைய நூல்கள் எல்லாத்தையுமே உரிமை தொகை எதுவுமே இல்லாமல் நாட்டுடைமையாக்கப்படுவதாக இன்னைக்கு இருக்கக்கூடிய தமிழ்நாடு முதலமைச்சரான ஸ்டாலின் அவர்கள் 2024 22 ஆகஸ்ட் அறிவிச்சிருக்காரு. கலைஞர் கருணாநிதி அவர்களுடைய படைப்புகள்ங்கிறது ஏராளம், அவருடைய வாழ்க்கை வழிகள்ங்கிறது ஏராளம், அவருடைய பாதையில் உள்ள முட்கள் ஏராளம். இப்படிப்பட்ட கலைஞர் கருணாநிதி அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோட வீடியோக்கு லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.